சீரியல்ல இங்க ரம்யா கொளுத்தி விட்டது பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து வெடிக்க போகுதுங்க. அது ரம்யாவோட பிளானே பார்த்தீங்கன்னா, இந்த சரவணனுக்கு வந்து ஏத்தி விட்டுட்டு இந்த கார்த்திக் கூட வந்து சண்டை போட வைக்கணும். குடும்பத்தில நிம்மதி அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி, இப்படி ஒரு கேவலமான காரியத்த வந்து இந்த ரம்யா பண்ணியிருக்கா. ஸோ கரெக்ட்டா நம்ம ரம்யா எதிர்பார்த்தபடியே எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, சரவணனுக்கு அந்த வேலை வந்து கிடைக்கிற மாரி தான் இருந்துச்சு. இந்த ரம்யா ஃபோன் பண்ணி தேவையில்லாம பேசி, கடைசியில சரவணனுக்கு அந்த வேலையே கிடைக்காத மாரி வந்து பண்ணிட்டா. இதனால பயங்கர கோபத்துல நம்ம சரவணன் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இப்படியே போய் நம்ம சண்டை போட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து இந்த சாமிதுரைக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. சாமிதுரை ஏற்கனவே வந்து அங்கே ஒயின் ஷாப்பில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணுவியோன்னு தெரியாது, நீ வரும்போது எனக்கு வந்து சரக்கு பாட்டிலோட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ உடனே வந்து இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமிதுரை பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு சரவணன் இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடுவார். என்ன மாப்பிள்ள திடுதிப்புன்னு வந்து இப்படிலாம் வர சொல்லியிருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ இந்த மாதிரி முதல்ல இப்போ வந்து தண்ணி அடிப்போம், இப்போதைக்கு நான் எதுவுமே பேசுகிற நிலமையிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. ஏன் மாப்பிள்ள என்னாச்சு, எது கோவமாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணன் சொல்கிறேன், என் வாழ்க்கையை வந்து இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சு, இப்படி நான் வந்து இருப்பேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, அதான் உன் பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பொண்ணா, யாரு கமிஷனரியா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, அது அவங்க கிடையாதுடா, நீ பெத்த பொண்ணு இருக்கியே அண்ணன் அப்படின்னு சொல்லும்போது, அவளை நான் என் பொண்ணாவே நான் வந்து ஏற்றுக்கல, நீ எதுக்கு வந்து என் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லும்போது, அதான் உன் பொண்ணை கட்டியிருக்கானே கார்த்திக் உன் மாப்பிள்ள, அவனால தான் இன்றைக்கி நான் இந்த நிலமையில வந்து இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை அந்த கார்த்திக் பையன் வந்து பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, வேலை கிடைக்கலன்னா புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூ போயிருந்தேன், அவன் அங்கே தான் என்னை கூட்டிகிட்டு வந்து விட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வந்தான். என்னடா வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏதோ வேலை விஷயமா வந்திருக்கேன், ஆஃபீஸ் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த எம்டி என்னை கூப்பிட்டுட்டு வந்து, என்னால் உங்களுக்கு வேலைலாம் தர முடியாது, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே நீங்கள் வந்து வேலை பார்க்குறது விருப்பப்படலை, அப்போ நாங்கள் எப்படி தர முடியும், இதுக்கு காரணம் உங்கள் தம்பி தான், வேணும்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை இது, கார்த்திக் மாப்பிள்ளை இப்படி எல்லாமா பண்ணாரு அப்படின்னு சொல்லுறதுக்கு, இன்னும் என்னையா அவனை கார்த்திக் மாப்பிள்ளைன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, அவனால தான் ஏன் இன்றைக்கி நான் இந்த நிலமையில இருக்கேன், இந்நேரம் கையில் நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக என் பொண்டாட்டிக்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டேயும் போயிட்டு இந்த விஷயத்த சொல்லியிருப்பேன் தெரியுமா, ஆனால் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக இவங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து கெடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நான் அப்படியே விடுற மாதிரி இல்லை, அந்த கார்த்திகை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம சரவணன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள்ள என்ன பண்ண போகிற அப்படின்னு சாமிதுரை கேட்கும்போது, எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணும், அது மட்டும் கிடையாது, என் கூட வீட்டுக்கு நீயும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நானா, நான் எதுக்கு மாப்பிள்ள அங்கெல்லாம் வந்துக்கிட்டேன், நான் இப்படியே வீட்டை பக்கம் பார்த்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, யோ மாமா, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு தாய் மாமனா சொந்த மாமனா வந்துட்டு என்ன ஏது அப்படின்னு கேட்க மாட்டியாயா, உன்னை நம்பி தானே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டா, உனக்காக நான் எதுனாலும் செய்வேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிதுரையும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு குடிபோதையில் வந்து கிளம்புறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அந்த கார்த்தியை வந்து ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யார் சண்முகம், அதுக்கப்புறம் அண்ணம், சுடர் எல்லாருமே ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வரவு செலவு கணக்கெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்க்கணும் வா அண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் வந்து அண்ணத்தை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு கணக்காக சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ வரவு வந்துச்சு, இந்த செலவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணத்துக்கிட்ட சொல்ல அண்ணமும் எழுதிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் சுடர் உட்காந்து வந்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து நம்ம செண்பகம் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வராங்க. ஸோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏய் மணி இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீட்டில் நீ வந்து எதுக்கிட்டு இருக்கா, சும்மா தானட்டி அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு வீடு பூரா சுற்றிக்கிட்டே இருக்க, ஏன் உங்கள் அப்பனுக்கு வந்து உன்கிட்ட சொல்லியோ இல்லை சுடர்கிட்ட சொல்லியோ கணக்கு வழக்கு எழுத முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தங்கச்சி பொண்ணா அண்ணா, அவளை எழுத சொன்னால் மட்டும்தான் கணக்கு எழுதுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, உடனே இந்த பக்கம் கட்டக்குண்டு வந்து, அட என்னக்கா நீ வேற, என்னக்கா சொல்கிறது, அப்போது நான்லாம் 24 மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கேன், ஆனால் ஒரு நாள் கூட என்னை கூப்பிட்டு மாமா இந்த மாதிரி கணக்கு
கணக்கு வழக்கெல்லாம் எழுத சொன்னதே இல்லையேக்கா, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறதே இல்லையே, நீ எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, வாயை மூடுறா, உன்கிட்ட ஏதாவது பேசினேன்னா பேசாமல் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உன் தம்பி தான் கரெக்டான பதிலை சொல்லிட்டான்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே நின்று ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க, இவ மட்டும்தான் இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் எழுதணும் அப்படின்னு ஏதாவது எழுதி வச்சிருக்கா என்ன? ஏன் நம்ம பொண்ணு இல்லையா? நம்ம பொண்ணுக்கிட்ட கொடுத்து எழுத சொல்ல மாட்டீங்களா? அவளும் படித்தவ தானே. இல்லைன்னா இதோ இருக்காளே சுடர், இவ காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் சும்மா தானே இருக்கா, இவளை கூப்பிட்டு எழுத சொல்ல வேண்டியதானே. அது என்ன எப்போ பார்த்தாலும் இவளையே கூப்பிட்டு எழுத வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிற நேரம் பார்த்து அங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுந்தரம், அவங்க அம்மா, அதுக்கப்புறம் கௌரவ் 3 பேருமே வெளியில் வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஹா சண்டை ஆரம்பிச்சிச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சண்முகம் கேட்குறாரு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க, வேறு வேலை இருந்தால் போய் பாரு, தேவையில்லாமல் இங்கே வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, நான் யார்கிட்ட எழுத கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும், இப்போ நான் கேட்டதில்ல, அப்படி என்ன தப்பு கண்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இவகிட்ட இந்த வேலையை கொடுத்து தான் ஆகணுமா, மற்றவங்க கிட்ட கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு மற்றவங்க மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் எதுவாக இருந்தாலும் அண்ணத்துக்கிட்ட தான் கொடுப்பேன், அண்ணத்துக்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவேன், இது யாராலையுமே மாற்ற முடியாது, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது செண்பகத்துக்கு பயங்கரமாக வந்து கோபம் வருது. ஐயோ மாமா, எதுக்கு மாமா இப்படி வந்து நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அத்தை தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்களே, நீங்களும் இப்போ எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு இந்த வேலையை வேறு யார்கிட்டயாவது கொடுங்களேன், இதில் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏய் புடவைக்காரி, என்ன உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன் மாமா முன்னாடி அப்படியே ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நான் எதுக்கு இப்படிலாம் வந்து நடிக்க போகிறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூட உட்காந்து எழுதுங்க, இதில் என்ன இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம சரவணன் வந்து குடிச்சிட்டு அப்படியே போதையில் வந்து தள்ளாடிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. கூடவே சேர்ந்து இந்த சாமிதுரையும் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. யாரா அது இப்படிலாம் வந்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 2 பேருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அப்புறம் சண்முகம், அண்ணம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி வந்து மணி சொல்கிறா, அம்மா என்னம்மா இது, சரவணன் இப்படி வந்துக்கிட்டு இருக்கான், காலையில் இன்டர்வியூக்கு சொல்லிட்டு தான் நம்ம போனால், கையில் ஆர்டரோட வருவான்னு பார்த்தா இப்படி வந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரவணனை போயிட்டு வந்து கூப்பிடுறாங்க. டேய் சரவணா, என்னடா இது கோலம், எதுக்காகடா இப்படியெல்லாம் வந்திருக்க, ஏன்டா குடிச்சிட்டு இப்படி வந்து நடக்க முடியாமல் நடந்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நான் என்னெல்லாம் நினச்சி போனேனோ அதெல்லாம் எனக்கு நடக்கவே இல்லைம்மா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டில் இருக்கானே ஒரு 2வது பையன், அவன்தாம்மா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட பேசினதை வந்து மணி ஒட்டு கேட்டுட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அப்படியே நடந்தது நினச்சி பார்த்தீங்கன்னா மணி அதுக்கப்புறம் செண்பகம் 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அம்மா நான் தான் உங்ககிட்ட காலையிலேயே சொன்னேன்ல, அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருமான்னு கேட்டால் அதுக்கு கார்த்திக் கிடைக்காதுன்னு சொன்னால, அப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தாம்மா பண்ணியிருக்காங்க, அதனால தான் சரவணன் வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அந்த அண்ணத்தையும் புடவைக்காரியை இன்னைக்கு நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டேய் சரவணா, என்னதான் நடந்துச்சு, என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இன்னைக்கு நான் வந்து இன்டர்வியூக்கு போயிருந்தேன் அல்லவா, அது ஒட்டு மொத்தத்தையுமே வந்து உன் புள்ள நாசம் பண்ணிட்டாமா அப்படின்னு சொன்னா, டேய் எதுக்காக தேவையில்லாமல் அவனெல்லாம் என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, முதல்ல என்ன நடந்துச்சு அதை மட்டும் தெளிவாக சொல்லிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் வந்துட்டு, என்ன இது போகிறப்போ வந்து அப்படியே பெரிய மைனர் மாதிரி வந்து போனால், இப்போ வர்றப்போ என்னடா ஒட்டுமொத்தமாக குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான், இதுதான் இவனோட லட்சணமே அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேசாமல் நீங்கள் வாயை மூடுறீங்களா, உங்ககிட்ட எதுவும் கேட்கல, என் பிள்ளையோட நிலைமைக்கு காரணமே வந்து இதோ நிற்கிறாளே இந்த புடவைக்காரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அண்ணன் கேட்கும்போது, ஏய் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத, ஏதாவது பேசுனா அவ்வளோதான், வர்ற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னே வந்து தெரியாது, நீ தாண்டி என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ அது நடந்துருச்சா, உனக்கு சந்தோஷம் தானே, இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேவலமான ஒருத்தியை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, சி எப்படிலாம் நடந்துக்கிறதுக்கு உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணத்தை பார்த்து ரொம்பவே நம்ம செண்பகம் பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்து கோபப்பட்ட சண்முகம் பார்த்தீங்கன்னா, போது நிறுத்துறியா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அண்ணத்து மேலே பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே அண்ணத்தை தான் வந்து சொல்லுவியா, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது,
இப்போ யார் மனுஷ ஜென்மம் யார் மனுஷ ஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சரவணனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவ வாயாலேயே சொல்லட்டும். அப்போ தான் தெரியும் இந்த புடவைக்காரி என்ன மாதிரி கேவலமான பிளான் பண்ணியிருக்கா, எதனால என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காம போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செண்பகம் பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணத்துக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா நடக்குது இங்கே, நம்ம என்னடா பண்ணோம், இவர் வேலை போனதுக்கு நம்ம என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் வர்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.